வணக்கம் நேர்களே. ஈரான் அமெரிக்கா போர் இப்போதைக்கு முடியிற மாதிரி தெரியல. ஆனா இந்த ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பா எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்ப அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி இந்த ஸ்டோரியை பண்றதுக்கான ஒரு உத்வேகமா இருந்தது. அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்க, ஈரான் அமெரிக்காவை அடிக்கிறாங்க, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நேத்து அவங்க குண்டு போட்டாங்க, இன்னைக்கு இவங்க ட்ரோன் அனுப்புனாங்கன்றதை நாங்க பார்க்குறோம். வி கிராஸ்ப் திங்ஸ். ஆனா எந்த இடத்துல ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருந்திருக்கும்ல, 2 கண்ட்ரி சண்டை போடுறதுக்கான ஒரு சிங்கிள் ட்ரிகரிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற ஹிஸ்டரி கொஞ்சம் தெரிஞ்சது அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை இன்னும் பெட்டரா எங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஸோ ஆன் தட் பேசிஸ் இப்போ இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு இதோட ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஹிஸ்டரியில் நடந்த முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதை எப்படி பெட்டரா சொன்னா ரீச் ஆகும் அப்படிங்கிற வகையில் இந்த ஸ்டோரியை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் மீ கிவ் அ ட்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதை கமெண்ட்ல கூட சொல்லுங்க. ஈரானை ஒரு டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்க நியூக்ளியர்ல வெப்பன்லாம் வச்சிருக்க கூடாது, நீங்க ப்ராக்சி வார்லாம் நடத்துறீங்க, நீங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா இப்போ ஈரான் மேல அமெரிக்கா வார் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு டெரரிஸ்ட்னு சொல்ற அதே அமெரிக்கா ஈரான் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீ நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ற அதே அமெரிக்கா தான் ஈரானுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜியே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஈரானுடைய எக்கானமியை அழிக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய அமெரிக்கா தான் அவங்களுடைய எக்கானமி ஒரு காலத்துல ஈரான் ஆயில்ல தான் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் மறந்துருக்காங்க. சோ இந்த ஸ்டோரி எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, ஈரான்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் அதை கொடுத்திருக்காங்கல்ல, யார் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெக்னாலஜி கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி. அப்ப நியூக்ளியர் டெக்னாலஜி ஒருத்தங்க கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சண்டை வந்தது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் கேள்வி. இது எங்க தொடங்குது அப்படின்னா 1950ஸ்ல வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருந்த டைம்ல உலகுடைய மிகப்பெரிய நாடுகள் 2 முக்கியமான உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஒன்னு, ஆயில் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பவர் சென்டரா இருக்க முடியும். சோ எந்த நாடு ஆயிலை சப்ளை பண்ணுதோ கண்ட்ரோல் பண்ணுதோ அவங்க கையில தான் உலகம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது நியூக்ளியர் வெப்பன், அதை ப்ரொடெக்ஷனா பாக்குறாங்க. எந்த நாடு கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கோ அந்த நாடு எப்பயுமே சேஃப், அந்த நாட்டை யாருமே சீண்ட மாட்டாங்க அப்படின்னு இந்த 2 விஷயத்தை வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற நாடுகள் எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட ஆயிலும் இருந்தது, க்ரூட் ஆயிலும் இருந்தது, நியூக்ளியர் பாமும் இருந்தது. ஆனா அமெரிக்காட்ட நியூக்ளியர் பாம் மட்டும்தான் இருந்தது, ஆயில் கிடையாது. அதனால அமெரிக்காவும் பிரிட்டனும் உலகம் முழுவதும் தேடி அவங்க ஏதாவது இடத்துல அட்லீஸ்ட் ஒரு காலனி மாதிரியோ இல்ல ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி அங்கிருந்து ஆயில் எடுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. அப்ப கண்டுபிடிச்சதுதான் ஈரான்ல உலகினுடைய 3வது மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அமெரிக்காவுக்கு ஈரான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டா மாறுது. 2 காரணங்களுக்காக. ஒன்னு, ஆப்வியஸ்லி ஆயிலுக்காக. அமெரிக்காவுடைய ஃபேக்டரிஸ் மற்றும் ஆர்மிஸ்க்கு ஃபியூவல்ங்கிறது வேணும். சோ ஈரானை நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு க்ரூட் ஆயில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், டெக்னாலஜி நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம், இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு டூ பிசினஸ் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ரெண்டாவது, டெரிட்டரி. ஈரான் USSR இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு அடுத்த பக்கத்து நாடு. இப்போ யுஎஸ்எஸ்ஆர் ஈரானை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஆபத்து. ஏன்னா ஆயிலுக்காக அவங்க அங்க போயிட்டாங்க. ரஷ்யா இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா, அப்ப இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ்ஆர் ஈரான்குள்ள பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஆபத்து. அதனால ஈரானை நம்ம ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஈரான் கூட அமெரிக்கா ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. கோல்டன் டைம்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதே மாதிரிதான் ஈரான்ல நடந்திருக்கு. நட்பினுடைய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஈரான் அமெரிக்காவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு பாயிண்ட்ல வருது. இந்த நட்பு எந்த அளவுக்கு ஆழமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய அப்போ ஆண்டு கொண்டிருந்த ஷா அமெரிக்கால அவருக்கு எப்பயுமே ராயல் ட்ரீட்மெண்ட் தான். ஈரானியன் சினிமாஸ் அமெரிக்கன் மூவிஸ்ல திரையிடப்பட்டது. ஈரானுடைய பெண்கள் எல்லாம் அமெரிக்கன் அவுட்ஃபிட்ஸ்ல ஒரு மாதிரி அன்னைக்கு என்ன ஃபேஷன் இருந்ததோ அந்த ஃபேஷன்ல ஈரானியன் பெண்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. தெஹ்ரான் அந்த சிட்டி ஃபுல்லாவே ஒரு அமெரிக்கன் சிட்டி மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. அமெரிக்கன் கார்ஸ், ஃபேஷன் ஷோ, ஒரு டிட்டோ அமெரிக்கா ஈரான்ல உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் வரலாறு. டீல் இதுதான், சிம்பிள். ஈரான் சீப்பா ஆயில் கொடுக்கும், அமெரிக்கா அதுக்கான கேஷ், வெப்பன்ஸ், நியூக்ளியர் டெக்னாலஜியை கொடுப்பாங்க. இப்படிதான் ஈரானுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜிங்கிறது ஃபர்ஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. கொடுத்தது அமெரிக்கா. சோ அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருந்ததுனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஈரான் உலகிலேயே மிகவும் வேகமாக வளரக்கூடிய நாடுகள்ல ஒண்ணு. அப்ப அவங்களுடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது
8 to 9%. அது வந்து ஒரு ஃபினாமினல் growth அப்படின்னே சொல்லலாம். ஹைவேஸ், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், மெகா பிசினஸ் எல்லாமே பெரிய லெவல்ல ஈரான்ல பூம் ஆச்சு. எப்போ 1950s 60ஸ்லயே. இந்த இடத்துல தான் ஒரு பார்ட்டி வருது. 100 மில்லியன் பார்ட்டின்னு ஹிஸ்டரியில அது ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. அந்த ஒரு விருந்து நாட்டையே கம்ப்ளீட்டா ஸ்குவாஷ் பண்ணுது, உடைக்குது. ஈரான்ல தான் நல்ல வளர்ச்சி இருக்கே, சோ பார்ட்டிஸ் எல்லாம் ரெகுலர் நார்மல் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் இல்லூஷன் தான், பெரிய மாயை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல 2 வகையான மக்கள். எல்லா நாட்டிலும் இருக்கிற மாதிரி ஈரான்லயும் 2 வகையான மக்கள். ஒன்னு ரிச் இரானியன், பார்ட்டியும் ஷாப்பிங்னும். இன்னொரு பக்கம் புவர் இரானியன்ஸ், இன்ஃப்ளேஷன் அதிகம், வேலையே இல்லாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஏழை ஈரானியர்கள் இருக்காங்க. பட்டினியில வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. இந்த நிலையில ஈரானுடைய மொத்த ஆயில்ல 80% வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 20% தான் ஈரான் அரசுக்கு வருது. அதுல இருந்து ப்ராஃபிட் தான் ஈரான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 80% ஆயில் எடுத்துட்டு அதுக்கு தான் நான் பணம் கொடுத்துட்றேன், உன்னோட ஃபேஷனை மாத்துறேன், உன்னோட ஸ்டேட்டஸை மாத்துறேன்னு எல்லா விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஈரானுக்குள்ள இம்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ 80% ஆஃப் த ஆயில் அவங்க எடுத்துட்டு 20% ஆஃப் த ஆயிலை ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் த அதர் சைடு அமெரிக்கன்ஸ் இந்த ஈரான் ஆயிலை வித்து பெரிய லெவலில் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரானியன் எலைட் பீப்புளும், பணக்கார மக்களும் ஒரு லெவல்ல பணக்காரங்க ஆகுறாங்க. ஆனால் சாமானிய ஈரானிய மக்கள் ஏழைகளாகவே தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. எல்லா நாட்டிலும் இருக்கிற மாதிரி அதே விஷயம் அப்பவும் நடந்திருக்கு. இந்த டைம்ல தான் 1971ல அக்டோபர் மாசம் ஈரானை ஆண்டுகிட்டு இருந்த ஷா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்றார். இந்த பார்ட்டி தான் இந்த சண்டைக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று. அது வந்து சாதாரணமான ஒரு பார்ட்டி, ஃபுட் பார்ட்டி இல்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட முடியாது. சாதாரணமான பார்ட்டி அது கிடையாது. உலக வரலாற்றிலேயே மிக விலை உயர்ந்த பார்ட்டி அப்படின்னு தான் இதை வந்து வர்ணிக்கிறாங்க. உலகம் முழுவதிலிருந்து 62 ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் பிரைவேட் ஜெட்ல ஈரான் வந்து இறங்குறாங்க 1971 அக்டோபர்ல இந்த பார்ட்டியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. இதுக்கான ஃபுட் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, பாரிஸ்ல இருந்து 18,000 கிலோஸ் ஆஃப் ஃபுட்டை இம்போர்ட் பண்றாங்க, கொண்டு வராங்க ஈரானுக்கு. பாரிஸ்ல இருந்து 25,000 விண்டேஜ் வைன் பாட்டில்ஸ் இம்போர்ட் பண்ணப்படுது இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு. வைனை சில்லுனே வச்சிருக்கணும்ல, அதுக்காக யூரோப்ல இருந்து மிலிட்ரி பிளேன்ஸை அனுப்பி அந்த மிலிட்ரி பிளேன்ஸ்ல யூரோப்ல இருந்து ஐஸ் கட்டி கொண்டு வராங்க. ஸோ ஈரான்ங்கிறது ஒரு டெசர்ட் தான் இல்லையா? ஸோ அந்த டெசர்ட்டை கம்ப்ளீட்டா ஒரு கார்டன் மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்காக யூரோப்ல இருந்து 15,000 ட்ரீஸ், பல லட்சம் பூக்கள் இம்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வராங்க. மொத்த செலவு அப்படிங்கிறது $100 மில்லியன். இது எப்போ? 1971ல. ஸோ இன்னைக்கு மதிப்புல பாத்தீங்கன்னா 800 மில்லியன் சொல்றாங்க. பட் அந்த மதிப்பே கொஞ்சம் குறைவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 7,400 crores செலவு பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, சாமானிய ஈரானியர்கள் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்படல. திட்டமிட்டு அவங்களை வந்து விலக்கி வச்சுட்டதா ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்றாங்க. வறட்சியால எங்களால சாப்பிட்றதுக்கு கூட எங்ககிட்ட சாப்பாடு இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன்ல குழந்தைகள்லாம் பட்னியா இருக்காங்க ஈரான்ல. அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஷா பாரிஸ்ல இருந்து 18,000 கிலோ ஃபுட் ஸ்டஃப் இங்க கொண்டு வந்து அதை பார்ட்டியில யூஸ் பண்ணி மிச்சமானது எல்லாத்தையும் குப்பையில போடுறார் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபம் வரும்ல, அதுதான் ரெவல்யூஷனா மாறுது. அந்த கோபம் தான் ஒரு புரட்சியா மாறி 1979ல அந்த ரெவல்யூஷனால ஷா, அப்போ ஈரான் ஆண்டுகிட்டு இருந்த ஷா தோற்கடிக்கப்படுறார். இப்ப அண்மையில இறந்த அயத்துல்லா கொமேனியோட அப்பா ஆட்சிக்கு வரார். சோ மக்களோட கோபம் படிப்படியா வளர்ந்து 71ல இருந்து 79 வரைக்கும் படிப்படியா வளர்ந்து அது வந்து ஒரு பாயிண்ட்ல பர்ஸ்ட் ஆகி அங்கிருந்த அரசரை வந்து அவுட் த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ நாட்டை விட்டே ஷா துரத்தப்படுறாரு. ஸோ அந்த புரட்சியை லீட் பண்ணவர் வந்து அவரும் அயத்துல்லா கொமேனி தான். இப்ப இறந்த அயத்துல்லா கொமேனியுடைய அயத்துல்லா ருஹல்லா கொமேனி அவர். ஸோ ஒரு பாயிண்ட்ல அவர் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. கொமேனி அதிகாரத்துக்கு வந்த உடனேயும் முக்கியமா 3 விஷயம் பண்றாரு. அந்த 3 டெசிஷன்ஸ் தான் அமெரிக்காவை ஈரானுக்கு பரம எதிரியா மாத்துது. 1, ஈரான்ல இனிமேல் டெமோக்ரஸி கிடையாது, ஆட்டோக்ரஸி தான், விச் இஸ் ஈக்குவலன்ட் டு டிக்டேட்டர்ஷிப் தான். டிக்டேட்டர்ஷிப்புங்கிறது ஒரு பயத்தோட ஆட்சி செய்யறவங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். வேறஸ் இங்க ஆட்டோக்ரஸி அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கான ரூல் இருக்கும், பட் ஆள்றது ஒரு டிக்டேட்டர் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஷரியா லாவை கொண்டு வந்தாரு. அமெரிக்காவுக்கு அது அக்செப்டபிள் கிடையாது. ஏன்னா அமெரிக்கன் ஃபேஷன் ஃபுல்லா அங்க ஈரான்ல கொண்டு வந்து இறக்குனதுக்கு அப்புறம் இப்ப ஷரியா லா வந்துருச்சு, நீங்க பர்தா போடணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றது
அமெரிக்காவுக்கு ஒத்து வரலை. அது ஃபர்ஸ்ட் ஹிட் டு அமெரிக்கா. ரெண்டாவது டெசிஷன், அமெரிக்கன் ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் ஒன்னு ஏற்பட்டுச்சு. ஈரான்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியை அட்டாக் பண்றாங்க. 52 பேரை ஹாஸ்டேஜா பிடிச்சு வைக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு? 444 நாளுக்கு 52 அமெரிக்கன்ஸை ஹாஸ்டேஜா பிடிச்சு வைக்கிறாங்க. கமேனி அந்த அட்டாக் சரிதான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சப்போர்ட் பண்றாரு. மூணாவது, ஆயில் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நான் ரத்து பண்றேன். கமேனி அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் கம்பெனிஸை உடனடியா எல்லாரும் கான்ட்ராக்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டு கெட் அவுட், ஈரான் ஆயில் ஈரானுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்றாரு. இதுல ஷாக்கிங் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கமேனி வந்து அமெரிக்கா ஏற்கனவே அவங்களுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி கொடுத்திருந்தாங்கல்ல, அதுல தான் வந்து பவர் ப்ரொடக்ஷனுக்கான நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸையும் ஷட் டவுன் பண்ணி அமெரிக்கா கூட வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா நியூக்ளியர் சயின்டிஸ்டையும் ஈரானை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்திட்டாங்க. அப்ப வரைக்கும் நியூக்ளியர் பாம் தேவைப்படல. பட் நியூக்ளியர் பாம் ஏன் தேவை அப்படிங்கிற லெவலுக்கு ஈரான் வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரானை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கன்னிங்கா ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஈரானுடைய $12 பில்லியன் அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈராக்ல இருக்கக்கூடிய சதாம் ஹுசேனுக்கு பணம், வெப்பன்ஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீ போய் ஈரான் மேல வார் வேஜ் பண்ணு, நான் உனக்கு பின்னாடி நின்று எல்லாமே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஈராக்ல இருக்கக்கூடிய சதாம் ஹுசேனை ஏவி விடுறாங்க. 1980ஸ்ல ஈரானை அட்டாக் பண்ணுது. ஈரான் வார் தொடங்கினதிலிருந்து 8 வருஷம் அந்த போர் நடந்தது. சோ அதே அமெரிக்கா தான் ஈராக்ல இருந்த சதாம் ஹுசேனை அழிச்சது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். பட் இங்க நம்ம ஈரானுக்கே மறுபடியும் வந்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு எப்ப நியூக்ளியர் பாம் தேவை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஈரானுடைய சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா டெலிபரேட்டா ஈரானுடைய எக்கானமியை ஈராக்கை வச்சு கம்ப்ளீட்டா கிரிப்பிள் பண்றாங்க. எதிரிகளுக்கு ஆயுதம் கொடுத்து கடாஃபி, சதாம் ஹுசேன் மாதிரியான ஆட்களை யுஎஸ் தான் ஏவி விடுறாங்க. எதிரிகளுக்கு ஆயுதம் கொடுத்து ஈரான் மேல ஏவுறாங்க. அதே சைடு கடாஃபி, சதாம் ஹுசேன்லாம் யுஎஸ்க்கு எதிராக போனப்ப அவங்களையும் காலி பண்ணிட்டாங்க. சோ இப்படி பார்த்தா அமெரிக்கா அப்ராக்சிமேட்டா ஏறக்குறைய ஒரு 80 இருந்து 100 நாடுகள்ல இதே மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி ரெஜிம் சேஞ்ச், அவங்களுக்கு தேவையான ஆட்களை அங்க கொண்டு வந்து ஒரு பப்பெட் கவர்மெண்ட் நடத்துறது அப்படின்றதையே தான் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால ஈரானுக்கு ஒரு பயம் வருது. நாமும் அடுத்த லெவல்ல அமெரிக்கா வந்து அடிச்சாங்கன்னா இவங்கள மாதிரி விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் ஈரானுக்கு வருது. அங்கதான் 1984ல ஈரான் நியூக்ளியர் பாம் பில்ட் பண்றதுக்கான முயற்சியை ஃபர்ஸ்ட் டைம் தொடங்குறாங்க அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக. ஆனா ஒவ்வொரு டைமும் அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும் போதெல்லாம் யுஎஸும் இஸ்ரேலும் வந்து அதை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணி அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. சோ ஈரானும் இஸ்ரேலும் ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்றாங்க. ஈரான் வந்து இந்த அணு ஆயுதங்களை பில்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயங்களா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எங்க நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பாருங்களேன், ஈராக் இருக்கு, குவைத், பஹ்ரைன், யுஏஇ, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாத்தையும் எடுத்தாலும் அங்க எல்லா இடங்கள்லயும் யுஎஸோட பேஸ் இருக்கு. அவங்க எப்ப வேணாலும் எங்களை அடிக்கலாம். அதனால எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நியூக்ளியர் பாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஸ்டில் 2015ல ஒபாமா கூட ஈரான் ஒரு டீல் போடுறாங்க. எங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு, நாங்க வந்து நியூக்ளியர் டீல் வந்து சைன் பண்றோம், நாங்க என்ரிச்மெண்ட் பண்ண மாட்டோம்னு நியூக்ளியர் டீல் வந்து ஒன்று சைன் பண்றோம், நீங்க வந்து எங்க மேல இருக்கிற சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 2015ல ஒரு டீல் ஒன்று போடுறாங்க. அதை 2018ல ட்ரம்ப் வந்து இது மாதிரியான முட்டாள்தனமான டீலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டீலை கேன்சல் பண்ணிடுறாரு. அப்படி கேன்சல் பண்ணோன்னையும் ஈரான் வந்து அதை ஒரு ஏமாற்றமா எடுத்துக்கிறாங்க. அமெரிக்கா எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு மறுபடியும் நியூக்ளியர் பாம் ரெடி பண்ண போயிட்டாங்க. ஸோ அப்ப இருந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. நியூக்ளியர் பாம் அவங்க ரெடி பண்றாங்க. இவ்வளவு நாளா வந்து அவங்க அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, ரெண்டு பக்கம் ரிட்டாலியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த தடவை அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை நீ நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கூடாது அப்படின்னு அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் 1950ஸ்ல தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு கோர்வையான கதை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆன் த அதர் சைட் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நீங்க இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா it will be much more easier for you to understand. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. let them know what is happening in the world. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.